வன்னியர் சமுதாயத்திற்கு 15% இடஒதுக்கீட்டை நிறைவேற்றினால் வரும் தேர்தலில் திமுகவிற்கு நிபந்தனையின்றி ஆதரவு தர தயார் என அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1000 நாட்கள் கடந்த நிலையில் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அவ்வகையில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் உரையாற்றிய அன்புமணி ராமதாஸ், வன்னியர் சமூகத்திற்கு தேவையான 15% இடஒதுக்கீட்டினை உடனடியாக செயல்படுத்தினால் வரும் சட்டமன்ற தேர்தலில் எந்தவிதமான நிபந்தனையும் இன்றி திமுகவிற்கு ஆதரவு அளிக்க தயாராக உள்ளதாகவும் எந்தவொரு எம்எல்ஏ சீட்டும் தேவையில்லை எனவும் கூட்டத்தில் பகிரங்கமாக தெரிவித்தார். அதேபோன்று வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க திமுக அரசுக்கு விருப்பம் கிடையாது என்று விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூரில் பருத்தி சாகுபடியில் உள்ள பிரச்சினைகளை களைவது குறித்து திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுடன் முதல் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தியுள்ளதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா பேட்டியளித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வர்த்தக மற்றும் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்புத்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன் ஆகியோர் முன்னிலையில் அதிகாரிகள் மற்றும் பருத்தி விவசாயிகளுடன் பங்கு பெற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், தொழில் வளர்ச்சி தொடர்பான பல்வேறு கூட்டங்களை நடத்தும் போதும் முதலீட்டாளர்களை சந்திக்கும் போதும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்க ஏதேனும் திட்டம் உள்ளதா என்பது குறித்தும் பேசி வருவதாக கூறினார். மேலும் பருத்தி சாகுபடியில் உள்ள பிரச்சினைகளை களைவது குறித்து திருவாரூர் மாவட்ட விவசாயிகளுடன் முதல் கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தியுள்ளதாக கூறினார். வளர்ச்சிக்காகவும் இந்த தொழில் வளர்ச்சியில் அதுவும் இணைந்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் இங்கே நம்ம பருத்தி வரத்து அதிகமாக இருக்குது. ஆனால் அதோட குவாலிட்டி சில டைம் சரியாக வர மாட்டேங்குது. விவசாயிகள் கஷ்டப்பட்டாங்க, கலந்ததுக்கு கஷ்டப்பட்டாங்க. வரும்போது கரெக்டாக விளைச்சல் வரும்போது அது எதிர்பார்த்த விளைச்சல் சரியான விலை கிடைக்கிறது. இங்கே அதே சீடு ஒரு சில விதைகள் நல்ல விளைச்சல் தரணும்னு நம்பி போடுறாங்க, அது சரியாக வருது. இதுக்கு முன்னாடி போட்டுருந்த விதையோட இது கம்மியாக இருக்குது. எனவே ஒரே மாதிரி பயிரிடும் விதமும் விளைச்சலின் தரமும் ஒரே போன்று இருப்பதில்லை. அதை எப்படி சரி செய்வது என்பதற்கான முதல் கட்ட கலந்தாய்வு கூட்டம் இந்த அடுத்த முறைக்கு பிப்ரவரி மாதத்தில் நம்ம சாப்பிட்டு ஆரம்பிப்பாங்க. அமைச்சர்களை வாக்குக்காக தேர்தல் வேலைக்கு பயன்படுத்துகின்றனரே தவிர மக்கள் பணிக்கு பயன்படுத்தவில்லை என எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா விமர்சித்து பேசியுள்ளார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக சார்பாக மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களை சந்தித்த ராஜன் செல்லப்பா கூறுகையில், அமைச்சர்களை வாக்குக்காக தேர்தல் வேலைக்கு பயன்படுத்துகின்றனரே தவிர மக்கள் பணிக்கு பயன்படுத்தவில்லை என தேர்தலை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இப்போது முதல்வருக்கு இல்லை எனவும் விமர்சித்து பேசினார். மேலும் கொண்டுவரும் திட்டங்களை செயல்படுத்துவதை விட அவற்றை ரத்து செய்யும் அரசாகத்தான் இந்த அரசு உள்ளதாகவும் விமர்சித்து பேசினார். மந்திரிகளை தேர்தல் செயல் பயன்படுத்துறாரே தவிர மக்களுக்கு திட்டங்களை கொடுக்கணும் அவர் பயன்படுத்துறார். இப்ப அவருடைய வேலை தேர்தலை துவக்கி போய்கொண்டிருக்க அவசியம் ஒரு முதலமைச்சருக்கு இல்லை. முதலமைச்சர் மக்கள் அங்கிறது வெள்ளம் நடத்திக்கிட்டு இருக்கு, நிவாரணம் பண்ணிக்க வேண்டியதுக்கு, சில இடங்கள் வறட்சியாகவும் இருக்கு, சில இடங்கள் எல்லா வகையிலும் நோய் பரவி கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் தடுக்கிற எண்ணத்தை அவர் முயற்சி பண்ணாமல் தேர்தலை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்காங்க. எதிர்கட்சி தான் தேர்தல் நோக்கி நிக்கணும். அடுத்த மாதிரி நாங்கள் வரணும். ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு அவல நிலைமை காரணம் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு நற்பெயருக்கு கேடு விழுந்து விட்டது. ஜனநாயகத்தை காக்க வேண்டிய உள்துறை அமைச்சரே அம்பேத்கரை சிறுமைப்படுத்தியதும் நையாண்டி செய்ததும் அவருடைய மதவாத சிந்தனையை காட்டுவதாக விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் பேட்டியளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 26 ஊராட்சிகளில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கை சின்னத்திற்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மத்திய வனத்துறை காட்டுப்பன்றிகளை வனவிலங்குகள் பட்டியலில் இருந்து நீக்கினால் மட்டுமே விவசாயிகள் மீது வழக்கு போடுவதை நிறுத்த முடியும் என கூறினார்.
மேலும் ஜனநாயகத்தை காக்க வேண்டிய உள்துறை அமைச்சரே அம்பேத்கரை சிறுமைப்படுத்தியதும் நையாண்டி செய்ததும் கண்டிக்கத்தக்கது எனவும் அவருடைய மதவாத சிந்தனையை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் 8ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு என அனைவரும் தேர்ச்சி என்பதை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கல்விக் கொள்கையில் மத்திய அரசின் பார்வை என்பது RSS பார்வையாக உள்ளதாக கூறினார். குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் எடுத்த முடிவுகள் என்றும் விமர்சித்து பேசினார். அமித்ஷா பாபா சாஹேப் அம்பேத்கரை அவமானப்படுத்தினார். பாராளுமன்றத்தை பொறுத்தமட்டிலும் ஜனநாயகத்தை காக்க வேண்டிய உள்துறை அமைச்சரே ஜனநாயகத்தினுடைய தூணாக இருக்கின்ற பாராளுமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்ற ராஜ்யசபாவில் பாபா சாஹேப் அம்பேத்கரை கேவலப்படுத்தியதும் சிறுமைப்படுத்தியதும் அதை அவர் நையாண்டி செய்ததும் கண்டிக்கத்தக்கது. இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி பல இடங்களிலே போராட்டங்களை தொடர்ந்து அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் இதை தொடர்ந்து மக்களிடம் எடுத்து சென்று அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் அனைவரிடமும் எடுத்து சொல்வோம். தமிழகத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளையும் சுங்க கட்டணத்தையும் எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் பேட்டியளித்துள்ளார். பாராளுமன்றத்தில் அம்பேத்கரை அவதூறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் பேரணியாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் திரண்டனர். தொடர்ந்து மத்திய அரசையும் அமித்ஷா பதவி விலக கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஷ்ணு பிரசாத், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடி அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், சுங்கச்சாவடி அமைய இடம் கொடுத்த விவசாயிகளே அதிக கட்டணம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் கூறினார். மேலும் மத்திய அரசை கண்டித்தும் சுங்க கட்டணத்தையும் சுங்கச்சாவடியையும் எதிர்த்து பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இதுல என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அவமானப்பட வேண்டிய வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த சுங்கச்சாவடி அமைவதற்கும் சாலை அமைவதற்கும் கொடுத்த அந்த விவசாயிகளிடமே அதிக வசூலிக்கின்ற சுங்கச்சாவடிகள் இப்பொழுது தமிழகத்திலே உருவாகி கொண்டிருக்கின்றன. அதை விடுத்து அதையும் பிரைவேடைசேஷன் தனியார்மயமாக்கி தனியார் ஒரு கான்ட்ராக்டரிடம் கொடுத்து 15 வருடம் 20 வருடமாக டோலை வசூலிக்கிறார்கள் சொன்னால் டேலை ராபரி பகல் கொள்ளை தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆங்காங்கே குரல் கொடுத்திருக்கிறோம், பாராளுமன்றத்தில் சொல்கின்றோம். மீண்டும் பெரிய பெரிய புரட்சிகளும் போராட்டங்களும் இந்த டோலை எதிர்த்து இருக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.